அடுப்பில் வச்சுட்டேன். பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். தேவையுள்ள எண்ணெய். பட்டை 2, கிராம்பு 1, 4 வெங்காயம். வெங்காயத்திலே உப்பு போட்டுருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். எல்லாம் இது மாதிரி நம்ம சமைக்கும் போது ரெடியாக வச்சுக்கணும். தக்காளி பழம் 3, அரைவாசி தக்காளி பழமும் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு கலவை, ஒரே ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்றது, மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்றது. மிளகாய்த்தூள் நல்லா இந்த மாதிரி கலர் விட்டு வந்ததும் நம்ம வந்து சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி இப்போலாம் போடக்கூடாது. எலுமிச்சப்பழம் நம்மளுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளிஞ்சு விட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வந்து சிக்கனில் உள்ள அந்த நீரே அப்படியே இறங்கி வருது. நான் இன்னும் தண்ணி எதுவுமே போடல. அப்படியே மூடியே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாதி வெங்காயம் மிக்சியில் போட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு மலாட்டை, பச்சை மலாட்டை, இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை 3ஐயும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அரை அரைச்சிடும். தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றி அரைச்சிருக்கேன். விதமான சிக்கன் கிரேவி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. வந்து எடுத்துக்க பாருங்கள், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பாட்டில் போட்டு கரட்டி சாப்பிட்லாம். நல்லா வெந்துருச்சு. வாங்க சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க, பாய்.